ஆக இந்த நிலையில்தான் 1000 பெயர்களை கொண்ட அவதாரமான கௌதம புத்தர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னும் யாரும் சரியான கோணத்தில் பார்த்ததில்லை. அம்பேத்கர் தான் புத்தர் என்பதற்கு சாட்சிதான் இந்த வடிவமைப்பு. இந்திய சமூக கட்டமைப்பின்படி அம்பேத்கர் நமக்கு 2 எதிரிகள் என்று சொன்னார். ஒன்று முதலாளியம், இன்னொன்று பார்ப்பனியம். பார்ப்பனிய எதிர்ப்பின் அடையாளம் தான் பௌத்தம் தழுவுதல். அம்பேத்கர் பௌத்தம் ஏற்றது என்பது மத தேடல் அல்ல, ஆன்மீக தேடல் அல்ல, வழிபாட்டு தேடல் அல்ல, கடவுள் தேடல் அல்ல. பௌத்தம் என்பது ஒரு ரிலீஜன் அல்ல. அதுதான் உண்மையான சமத்துவ கோட்பாடு. அதனால்தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற எதையும் நாம் பின்பற்றக்கூடாது என்பதற்காக அவரே புத்தான் தம்மா என்ற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை வந்தது. அதற்கு அவர் என்ன பெயரிட்டார் என்றால் நவயானா என்று பெயரிட்டார். புதிய பாதை என்று. மகாயானம் என்றால் பெரும் பாதை, ஈனயானம் என்றால் எளிய பாதை, நவயானம் என்றால் புதிய பாதை. ஆகவே அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியது பிராமண எதிர்ப்புக்காகத்தான், பார்ப்பனிய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காகத்தான், சனாதன தர்மத்தை வீழ்த்துவதற்காகத்தான், வர்ணாசிரம கட்டமைப்பை தகர்த்தெறிவதற்காகத்தான் பௌத்தத்தை ஏற்றார்.